Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். தன்னுடைய தகப்பனாருடைய 60வது திருமண விழாவில் அம்மாவனுடைய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான அன்புமணி இல்லாமல் இருந்தாரோ குடும்பத்தில் பிளவு வந்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் தேர்தல் கமிஷனில் பேசுவது என்ன என்று கேட்டால், அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வர்க்கம் அதிகமாக இருக்கிறது. போதாத குறைக்கு அவர் அடுத்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு அடுத்ததாக அவர்தான் வருவார் என்று சொல்லுகிறார்கள் டெல்லி. செல்வ பெருந்தகை தற்போது ராமதாஸ் அவர்களை சந்தித்து செல்வ பெருந்தகை சொன்னி செருப்பு தான் வருது. ஏன் தெரியுமோ? காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாது செல்வ பெருந்தகை பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அவர் வியாபாரம் செய்கிறார் என்று. இதுதான் அரசியல் நடத்துறாங்க. பிசிகாவுடைய தகுதி தட்டம், பிசிகாவுடைய தில்லுமுல்லு, பிசிகாவுடைய இரட்டை நிலைப்பாடு எல்லாமே திமுகவிற்கு வெடி வைக்கிறதுக்கு செய்கிறாரா அரசியல் ரீதியாக. பாயிண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். டெல்லியில் அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறார் சார்? டெல்லியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சில வழக்கறிஞர்களுடன் பேசியிருக்கிறார். அமித்ஷாவுடைய நெருக்கமான இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் சில வழக்கறிஞர்களும் அமித்ஷாவினுடைய யோசனையின் மூலம் அவருக்கு ஒரு பிரீஃபிங் தராங்க. அதையும் தவிர நான் கேள்விப்படுவது என்ன, அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய இல்லத்தை காலி செய்தாக வேண்டும். ராஜ்யசபா பதவி முடிந்த பிறகு அவர் வீடை காலி பண்ணுவதற்கு முன்னதாக சில லாரிகளில் தன்னுடைய பர்சனல் சொத்துக்களை எல்லாம் சென்னைக்கு எடுத்துவதற்காக வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவருடன் வந்திருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் டெல்லியில் எலெக்ஷன் கமிஷனை பார்க்குறோன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவர் சைலண்டா தான் இருக்காரு. எப்பொழுது தன்னுடைய தகப்பனாருடைய 60வது திருமண விழாவில் அம்மாவனுடைய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான அன்புமணி வராமல் அந்த குடும்பத்தை போட்டோவில் அன்புமணி இல்லாமல் இருந்தாரோ குடும்பத்தில் பிளவு வந்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் தேர்தல் கமிஷனில் பேசுவது என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த மாம்பழ சின்னத்தை இது எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ண வேண்டும் கேட்கிறாரு. அது கொடுக்க போறாங்க. அதுதாங்க டெல்லியில் நடக்கக்கூடியது. நாளை காலை அவர் திரும்புகிறார். அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு கவர்னர் டெல்லிக்கு வந்துட்டாரு. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மரியாதை நிமித்தமாக டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய அலுவல் ரீதியான சில சந்திப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. யாரை சந்திக்கிறார் ஆளுநர்? அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வர்க்கம் அதிகமாக இருக்கிறது. போதாத குறைக்கு அவர் அடுத்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு அடுத்ததாக அவர்தான் வருவார் என்று சொல்லுகிறார்கள். டெல்லி ஏசியம் இருக்கிறது. போக போக பார்த்தால் கண்டிப்பாக 2026 சட்ட தேர்தல் தமிழகம் முடிகிற மட்டும் அவர் கண்டினியூ பண்ணுவார் ஆஸ் அ கவர்னர். எப்படி கிரண் பேடி வி நாராயணசாமியை ஓட ஓட விட்டாரோ அதே மாதிரி ஆர் என் ரவி அவர்கள் திமுகவை ஓட விடுவார் என்ற பின்னணி. அவர் சில ஐபிஎஸ் அதிகாரிகளை சந்திக்க வந்திருக்கிறார். அவருடைய பயணம் 3 நாள் இங்கு இருப்ப போவதாகத்தான் அவருடைய தகவல் தெரிவிக்கிறது. அவர் எப்பவுமே தன்னுடைய ஆபரேஷன்ஸை சீக்கிரட்டா தான் வச்சுப்பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி தான் இருக்கும் அவர் ஆபரேஷன். யாருக்கும் சொல்ல மாட்டார். இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் 2026க்கு பிறகு நீங்கள் குறிப்பிடுவது போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அங்கு நியமிக்கப்பட்டால் இங்கு யார் கவர்னரா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வை? 2026 எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுவார் யார் வச்சுக்கலாம் வேண்டான்னுட்டு நரேந்திர மோடி சொல்லி. ஏன்னால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிவிட்டால் அவருடன் கலந்து ஆலோசித்து ஒரு நம்பிக்கையான ஆளைத்தான் போடுவார்கள் நரேந்திர மோடி. செல்வ பெருந்தகை தற்போது ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார். சோ இந்த விவகாரமும் சரி, திருமா அவர்கள் ராமதாஸ் அவர்கள் குறித்து பழைய நினைவுகளை பேசும்போது சரி, இது பார்க்கும்போது சற்று குமருகிறார். செல்வ பெருந்தை சொன்னி செருப்பு தான் வருது. ஏன் தெரியுமோ? நான் மல்லிகார்ஜுன் கார்கே நான் கேட்டேங்க, கேசி வேணுகோபால கேட்டேங்க, முகுல் வாஸ்னிக்க நான் கேட்டேன் டெல்லியில. நான் நேரையே பார்த்தேன், போன்லயும் கேட்டேன். பல பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், பதிலே சொல்லல. அவரே போயிருக்காருன்னு. மத்திய பாஜக காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாது செல்வ பெருந்தகை பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அவர் வியாபாரம் செய்கிறார் என்று. இதுதான் அரசியல் நடத்துறாங்க. வேடிக்கை பாருங்க. விசிகா எங்க இருந்ததுன்னா சம்பந்தம் வராதுங்க, அதுக்காக கவலைவாடன்ட்டு
திமுக தூதுவராக ஏன் காங்கிரஸ் போக வேண்டும்? அதற்கு காங்கிரஸ் அனுமதிக்கிறதா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனுமதிக்கிறார்களா? தெரியாது. மத்திய காங்கிரஸ் தலைமையை இருட்டில் வைத்து வைத்தார் செல்வ பெருந்தகை என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதை அவர் சரி கொண்டு பதில் சொல்ல வேண்டும். ஏங்க ஒரு காங்கிரஸ்காரங்க எங்க போய் பாட்டாளி மக்கள் கட்சியை பாக்குறாரு? இல்ல, தலைவர்கள் இருவருமே வந்து ஒரு மரியாதை ரீதியான ஒரு சந்திக்கலாம் இல்லையா? சந்திச்சு பேசலாம் இல்லையா? சந்திச்சு பேச கண்டிப்பா கண்டிப்பா சந்திச்சு பேச. ஏன் இவர் சந்திக்கல? எடப்பாடி பழனிசாமி அவரு அந்த ஏஜ் இல்லாட்டா கூட ஒரு குறைஞ்ச ஏஜ் தானே இருக்குது. டாக்டர் ஹெச்இ சண்டே போய் சந்திச்சுக்கலாமே, அவர் 90 வயசு ஆச்சு அவருக்கு. சந்திக்கிறேன்னு எல்லாரும் சந்திக்கலாமே போய். இது ஏமாற்றல், இது பேச்சு ஏமாற்றல். செல்வ பெருந்தகை என்பவர் காங்கிரஸ் தலைமை பீடத்திற்கு இந்த விஷயத்தை சொல்லவில்லை, இருட்டில் வைத்திருக்கிறார் என்று தான் சில காங்கிரஸ்காரர்கள் பழி சுமத்துகிறார்கள். முகுல் வாஸ்னிக் பொதுச் செயலாளருக்கு தெரியவில்லை, மல்லிகார்ஜுன் கர்கேக்கு தெரியாது. மல்லிகார்ஜுன் கர்கே சொல்றது காங்கிரஸ் ஹைகமாண்டுங்கிற, அவரு தான் ஹைகமாண்டு அவருக்கே தெரியாது இருக்கு. இப்ப நீங்க சொல்ற பார்த்தா தலைமைக்கு தெரியாமல் தான் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து போய் சந்தித்தாரா? ஆமா, அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் he kept DMK wanted him to go. அவர் வேணும் நினைச்சாங்க. செல்வ பெருந்தகை மத்திய காங்கிரஸ் தலைமையினுடைய அனுமதி இன்றித்தான் மிஸ்டர் டாக்டர் எஸ் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார். அது அதை வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களே சொல்றாங்களே, எதுக்கு அப்ப இப்ப இவர் பார்க்கணும்னுட்டு மரியாதை நிமித்தம் மீதி எல்லாரையும் போய் பார்க்க வேண்டியதுதான். ஏன் இவர் ஒண்டி பாக்குறாரு? பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து இணைப்பு தான் இருக்கிறதே தவிர பிணைப்பு எதுவுமே அங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஏன் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு சார்ஜை வச்சுக்கிட்டே இருக்காரு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பிணிப்பு தளர்கிறது விசிகாவிற்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்கள் பிணிப்பாக இருக்கிறார்களா? ஏன் அதை அர்ஜுனா விரட்டி அடிச்சாரு? திமுகவுடைய அழுத்தத்தினால் தானா? ஏன் அம்பேத்கருடைய புத்தக ரிலீஸ் விழாவிற்கு விஜய் முன்னாடி 2024 டிசம்பர் 6ஆம் தேதி வருகிறேன் என்று சொல்லி வராமல் ஏமாற்றினார்? ஏன்? விசிகாவுடைய தகுதி தட்டம், விசிகாவுடைய தில்லுமுல்லு, விசிகாவுடைய இரட்டை நிலைப்பாடு எல்லாமே காங்கிரசுக்கு திமுகவிற்கு வெடி வைக்கிறதுக்கு செய்கிறாரா அரசியல் ரீதியாக? அல்லது விசிகாவுடைய இரண்டு நிலைப்பாடுகள் ஏன் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காரு அவர்? அது தெரிஞ்சுக்கணும். அது பாஜகவும் திமுக பிணைப்பு இல்லைன்னு இவர் யாருங்க சொல்றதுக்கு? இவர்கிட்ட பிணைப்பு இருக்குதாங்க. இவர்கிட்ட இருக்கிற 4 எம்எல்ஏ ஒன்னா இருக்காங்கன்னாக்காருங்க, மீதி 3 பேர் டிஎம்கே தானே மாசம் இது பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னங்க இது பேசுறீங்க? டெல்லியில எல்லாம் தெரியுதுங்க, இதெல்லாம் புரியுதுங்க. டெல்லியில இருக்கிறது எல்லாம் புரியுது. பத்திரிகைகள் சமூக தளங்களை தவிர பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் சில விசிகா தலைவர்கள் கண்டிப்பாக டெல்லி தமிழ் பத்திரிகையாளரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை விசிகாவினுடைய தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு நயினா நாகேந்திரனை பார்க்கிறாரு இவரு? வைகை செல்வன் ஏன் பார்க்கிறாரு? ஏமாத்துறதுக்கா? யாரு ஏமாத்துறாரு? இல்ல, தலைவர்கள் வந்து மரியாதை ரீதியா சந்திக்கிறது ஒரு இயல்பு தானே. அதை குற்றம் யாரு வரவேற்க வேண்டியது தானே. அது வரவேற்ற இயல்புன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. பேசத்துல ஒரு மாதிரி இருக்குது, செய்கையில் ஒண்ணு மாதிரி இருக்குது. அதான் டபுள் ஸ்டாண்டர்ட். இல்ல, ஒருவேளை திருமா அவர்கள் இந்த முறை திமுக கூட்டணியில் அதிக சீட் பெறுவதற்காக இது மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்பு வைக்கப்படுது. அதிக சீட்டு கிடையாது, அதிகமான வரக்கூடிய பண லாபத்திற்குத்தான் பேசுகிறார்கள் என்று சில அதிமுக சொல்லுவது கரெக்ட். என்னது? திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி என்பது கார்பரேட் செக்டார் டிஎம்கே சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை போன்றவர்களும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களும். திமுக அமைப்பு அல்ல, கார்பரேட் கட்சி ஆயிடுச்சு. ஏன்னா டாடா, பிர்லா, அம்பானி, அதானி எல்லாரும் போயிட்டு போதாத வரைக்கும் தயாநிதி கலாநிதினு வேற ஆயிடுச்சு. அதுக்கு திமுக கார்பரேட் கட்சி. இருப்பினும் அவர்களுக்கு மாதா மாதம் அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் கொள்கை கூட்டணி கிடையாது, சந்தா கூட்டணி. எவ்ரி மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பணத்தை கொடுத்துறாங்க. 15 கோடி கம்யூனிஸ்ட் கொடுத்துட்றாங்களே. அந்த மாதிரி விசிகாக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஓப்பனா வரலையே. எதுக்காக திமுக வந்து கம்யூனிஸ்ட் 15 கோடி கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லணுங்க? தேர்தல் ஆணைய விதிப்படி அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற ரீதியில அன்புமணி தரப்பு வந்து எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி சார்ந்த நிர்வாகிகளை வந்து நீக்கி வருகிறார். இவர் நீக்கி நிர்வாகிகளை அவர் வந்து அப்பாயின்ட் பண்றாரு, திரும்ப தொடர்வாருங்கிறாரு. எப்போதுதான் அந்த மோதல் முடிவுக்கு வரப்போகுது? இல்ல தேர்தல் நெருக்கத்தில் இருவரும் சமாதானம் ஆகி விடுவார்களா? தன்னுடைய அப்பா அம்மானுடைய 60வது திருமண விழாவிற்கு போகாத இருந்தவர் ஏன் மீண்டும் அவர் கூட்டணி சேர மாட்டாங்க? கட்சி பெற போது குடும்பத்தை பிரிவு வந்துச்சு.
கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் சொல்லுவது மாதிரி திமுக தான் பாமகவை உடைத்தது என்று சொல்லுகிறார். அது உண்மை. ஒன்று சேர மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர்கள் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என கூறியிருக்கிறார். தற்போதுதான் சில நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் அவரிடம் இணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றார். தற்போது இப்படி அவர் பேசுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அது அவருக்கு உயிர் தொல்லை என்பது அன்புமணி ராமதாஸ் மூலம் வருதுன்னு சொல்றாரா? தமிழ்நாடு போலீஸ் பர்மிஷன் கேட்கிறாரா? இல்ல திமுக மூலம் வருதுன்னு சொல்றாரா? பொதுமக்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு வற்புறுத்தல் இருக்கத்தான் இருக்கும் குகன். அதை அருள் அவர்கள் மிகப்படுத்தி சொல்வது தவறு. அருள் அடுத்த முறை ஜெயிப்பது கடினம் அவருடைய தொகுதியில். எழுதி வச்சுங்க நீங்க. கர்நாடகாவில் வருகிற நவம்பர் மாதத்தில் முதலமைச்சர் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில ஒரு பேச்செல்லாம் அடிபடுது. நிறைய செய்தித்தாள்களும் இந்த செய்தியை பதிவு பண்றாங்க. டெல்லியில் பேசப்படுவது என்ன சார் கர்நாடக அரசியல் குறித்து? டெல்லியில் பேசப்படுவது மல்லிகார்ஜுன் கர்கேவை தான் முதலமைச்சராக வேண்டும் என்று துடிக்கிறார், அல்லது தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆமனா அவரே வரணும்னு பாக்குறாரு இல்லையா? அவருடைய மகன் பிரியங்க் கர்கே வைக்கணும்னு பாக்குறாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு சொல்லிக்கிறது வேடிக்கையா இருக்கிறது. நிருபர்கள் கேட்டார்கள், கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றப்படுவாரா, டி.கே. சிவகுமார் முதலமைச்சரா வருவார்? அப்ப அவர் சொல்றாரு நிருபர்களிடம், காங்கிரஸ் தலைமை ஹைகமாண்ட் தான் பாத்துக்கணும்னு. இவர் யாரு? என்ன லோயர் கமாண்டா இல்ல மிடில் கமாண்டா? இவரு தேசிய தலைவர். இவர் ஏன் சொல்லல? இவர் ஏன் அதை சொல்லல? ராகுல் காந்தியோட கன்சல்ட் பண்ணு. ராகுல் காந்தி காங்கிரஸ் மாட்டா? இவர் என்னவா இருக்காரு இவரு? ஆக மொத்தம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்த 3 காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பம்தான் குகன் கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவிக்கு இவ்வளவு தர்ம சங்கடங்கள் வந்திருக்கிறது என்பதை அறிகிறேன். ஏற்கனவே டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்கப்படும் அப்படின்னா காங்கிரஸ் மேடம் சொன்னதாக அவர் தரப்பு எம்எல்ஏக்களும் அவர் தரப்பு ஆதரவாளர்களும் சொல்லி வர்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை அவருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டால் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பார் நினைக்கிறீங்க கர்நாடக அரசியல்? பாஜகவிலிருந்து சில எம்எல்ஏக்களை இழுத்து அவர் முதலமைச்சர், பாஜகவிலிருந்து சில எம்எல்ஏக்களை இழுத்து அவர் முதலமைச்சராகி விடுவார். காங்கிரஸில் குழப்பம் வரும், காங்கிரஸ் உடையும். எப்படி தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து விட்டதோ அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா தனியாக கட்சி ஆரம்பிப்பார். டி.கே. சிவகுமார் முதலமைச்சராக இருப்பார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏக்நாத் ஷிண்டே மாதிரி தான் இருக்காரு அவரு. இல்ல அப்படின்னா சிவகுமார் எங்க அந்த சிவராத்திரி யோகா ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு வரணும்? அமித்ஷா பக்கத்துல ஏங்க அவர் உட்காரணும்? அவர் ஏன் டி.கே. சிவகுமார் மகா கும்பத்துக்கு நான் போறேங்கிற ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கர்கே போவாதேன்னாங்களே, ஏன் தடையை மீறினார்? சார், ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார். எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா சந்திப்பார்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. வேறு எந்த தலைவர்கள் எல்லாம் சந்திக்க இருக்கிறார் சார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா? கண்டிப்பாக தமிழகத்தில் அன்புமணி ராமதாசுடன் அன்று முதல் முறையாக வெளியே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பூண்டோடு ஒழித்து உரைப்பேன் என்று ராஜ்யசபாவில் அவர் சொன்னதைத்தான் இன்றும் கடைபிடிக்கிறார். டெல்லியில் பல நிருபர்கள் கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் முதலீடு இல்லை, தமிழகத்தில் வன்முறை அதிகமாகிவிட்டது, தமிழகத்தில் 35,000 கோடி ரூபாயான ஊழல் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக கண்டடிக்கப்பட்டிருக்கிறது, சாராய ஊழல், அதை தவிர ட்ரக் ஊழல் என்றெல்லாம் சொல்லுகிறாரே, அதை முன்வைத்து செய்வார். கண்டிப்பாக இது ஒரு மேகா கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று அமித்ஷா தரப்பினர் சொல்லுகிறார்கள் டெல்லியில். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட